ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார், ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறமே யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீமில் எப்போவுமே ஃபேவரட்டிசம் தான் பண்ணுவாங்க. விஜய் விஷாலையும் மஞ்சரி மேமையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் விஷால் என்ன கேட்டகரியில் பெஸ்ட் பெர்ஃபார்மர், சௌந்தர்யாவை மார்க் பண்ணுறது இல்லையா இல்லை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அது இனிமேல் தான் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லணும். ஆனால் மஞ்சரி மேம் தமிழ் டீச்சராக வாழ்ந்திருக்காங்க. ஸோ 100% நான் அவங்க தான் பெஸ்ட்டாங்கிறது எனக்கு தெரியாது, பட் அவங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எழுத்து பிள்ளை, அவங்க தமிழ் அப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம் போலக்கு. எனக்கெல்லாம் அப்படி புல் அடிச்சது அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு. அவ்வளோ அழகான ஒரு தமிழ் அண்ட் ஆல்சோ வெரி டீசெண்டான ஒரு கண்டஸ்டன்ட். எந்த ஒரு கிரிஞ்ச் ட்ராமா எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேசி வாய்ஸ் கொடுத்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறாங்க. ஸோ மஞ்சரி பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருக்கவே ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லி நம்ம ஊர் சைடெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது ராணவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராணவை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, இவங்க நினச்சது தான் சட்டம். ஸோ ராணவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸிபல் மேம். உண்மையிலே பிரின்ஸிபல் மேம் வர்ஷினியை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் பொங்கி எழுந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்ஷினியோட அழகில் மயங்கினவங்க யாரும் இனி எந்திரிச்சவே வரல. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக ஒரு பிரின்ஸிபல் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன் வாட் வே அவங்க ஃபஸ்ட் பர்ஃபார்மர்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. நான் அவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு கொடுங்கன்னு நான் சொல்லலை, பட் அட்லீஸ்ட் ஒரு ஷோ ஸ்டீலராக அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கும் அருணுக்குமான கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அருணோட இன்ஸ்டா பேஜில் கூட அருண் பிரசாத்தோட அட்மின் போட்டிருந்தாங்க. அருண் அவரோட ரிலேஷன்ஷிப் பற்றி கிளியராக சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்கு ஷிப்பிங் எடிட்ஸ்லாம் போடுறீங்க, வர்ஷினிக்கும் அருணுக்கும் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக அருணும் வர்ஷினியும் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்கள தான் இவங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஃபைனல் டாஸ்க் பாய்ஸ் வின் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ பாய்ஸ்க்கு தான் அது போயிருக்கு. அவங்க அது தீபக்குக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே தீபக்கா ரஞ்சித்தாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதில் தீபக்கு கிடச்சிது. ஸோ இந்த வீக் எலிமினேஷன் ஒரு மேல் கண்டஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஸோ மேல் கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் சத்யாவா இல்லைன்னா ரஞ்சித்தோ இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் கண்டிப்பாக வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.